வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நம்ம ரெடிஸ் ஜிஎன்டி ரோட்டில் அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ஆகி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு ஜனங்க புலம்புறாங்க. கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல்னு ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறதால அப்படித்தாங்க இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ ரோடு நல்லா அகலமாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுற அளவுக்கு செம்மையாக இருக்கேன்னு சொன்னாக்கா, அட போங்க சார்னு சலிச்சிக்கிறாங்க. சரி, என்னதான் பிரச்சனைன்னு அங்கே போய் பார்த்தா அங்கே கட்டுற புது பஸ் ஸ்டாண்டு தான் அந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சது. ஆமாங்க, நம்ம ரெட்டில்ஸ் அண்ணா பஸ் நிலையத்தை நார்வாரிக்குப்பம் பஞ்சாயத்து மூலம் 2.5 கோடி ரூபாய் செலவில் புதுசாக ரெடி பண்ணுறாங்க. அதுக்கான வேலை ஒரு 7-8 மாதமாக மெதுவாக தான் நடக்குது. ரெட்டில்ஸ்லேருந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கும் அப்புறம் ஆந்திராவுக்கும் தினமும் 200க்கும் அதிகமான கவர்மெண்ட் மற்றும் பிரைவேட் பஸ்ஸுங்க ஆப்ரேட் ஆகுது. பஸ் ஸ்டாண்டில் ஸ்லோவாக நடக்கிற அந்த வேலையால் அங்கே உள்ளே வந்து நிற்க வேண்டிய பஸ்ஸுங்கெல்லாம் ரெட்டில்ஸ் ஜிஎன்டி ரோட்லேயே நிற்க வேண்டியே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜனங்க ஓரமாக நிற்க முடியாத அளவுக்கு அங்கே ஏகப்பட்ட ரோட்டு கடைகளும் ஆட்டோக்களும் அவங்களுக்கு தொல்லையாக இருக்குது. சில சமயம் அவசர உதவிக்கான ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் வண்டிங்க, இது தவிர போலீஸ் வண்டியே கூட அந்த இடத்த அவ்வளோ சீக்கிரம் கிராஸ் பண்ண முடியாத அளவுக்கு அங்கே டிராஃபிக் ஜாம் ஏற்படுறது உண்மைதான். அதனால் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாமே ரோட்டில் கூட்டமாக நிற்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. இந்த பிரச்சனையால் தான் அங்கே எப்போவுமே டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு தெரிஞ்சது. இந்த பக்கம் நெல் மார்க்கெட் வரைக்கும், அந்த பக்கம் திருவள்ளூர் கூட்ரோடு வரைக்கும் டிராஃபிக் ஜாம் ஆகி பஸ்ஸில் போய் வர பேசஞ்சர்ஸ் அப்புறம் பப்ளிக்னு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறது உண்மைதான். பஸ் ஸ்டாண்டு வேலைங்க சீக்கிரம் முடிஞ்சால் டிராஃபிக் ஜாம் பிரச்சனை கொஞ்சம் குறையும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த பிரச்சனை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.